இன்றைக்கி நம்ம கதளி தோட்டத்தில் இருக்கிற காஞ்ச இலைகள்லாம் அறுத்து சுத்தம் பண்ண போகிறேங்க. நம்ம தோட்டத்தில் கதளி வாழை நடவு செஞ்சு 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா புடையும் நிறையா மரம் வந்துடுச்சு. ஒவ்வொரு மரம் பார்த்திங்களா நம்ம 2 மரம் விட்டுருந்தோங்க. அதுங்களும் பார்த்திங்களா நல்ல சைஸ் வந்துடுச்சுங்க. நாம் எல்லா வாழை மரங்களுக்கும் போதுமான அளவு தான் உரம் கொடுப்போன்னு கொடுத்தாங்களா, நமக்கு அதுவும் போதுமான அளவுக்கு தாங்க காய் கொடுக்கும். அதுவே கெமிக்கல் உரமாக இருந்தாலும் சரி, இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, மரத்துங்களுக்கு அதிகமான உரங்கள் கொடுக்கும்போது தாங்க பார்த்திங்களா நம்மளுக்கு சீப்போட எண்ணிக்கை அதிகமாக வரும். நாமளும் பார்த்திங்களா காலையிலங்காட்டியும் வந்து ஒரு 18 கால் காஞ்ச சருகள் எல்லாத்தையும் அறுத்து நம்ம சுத்தம் பண்ணிட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்திங்களா வயிறு வேறு பசி எடுத்துக்கிச்சு. சரி நம்ம கூள மரத்தில் பார்த்திங்களா இளநீர் இருந்தது. சரி அதனாச்சும் வெட்டிட்டு போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்களா இளநீ வெட்ட வந்துட்டேங்க. இந்த தென்னை மரம் பார்த்திங்களா சின்னதாக இருக்குது, இருந்தாலும் காய்கள் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாகவே இருக்குது ஓரளவுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த தென்னை மரத்துலேருந்து பறிக்கிற முதல் இளநீங்க அது. சரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி குடிச்சு பார்த்தலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி இளநீர் நீங்கள் வெளியே எவ்வளோக்கு வாங்குறீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. நான் கூட பார்த்தீங்களா இந்த இளநீ உப்பு கறிக்குமோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா இந்த இளநீ நான் நினச்சதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா காயும் முத்தலை நல்லா பெரிய காயாகிடுச்சுங்க. இன்னுமே காய் முத்தலை.